வேற, புதிய ஏற்பாட்டு ஸ்டாண்டர்டுங்கிறது வேற. இந்த புதிய ஏற்பாட்டு ஸ்டாண்டர்டுங்கிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வெளிச்சத்தை நான் வாங்கி, அந்த ஒளியை வாங்கி நான் இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும். அவரை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அவருக்கு என்று இந்த உலகத்திலே 3.5 வருஷம் 33.5 வருஷம் இருந்துச்சு. கடைசி 3.5 வருஷம் அவர் பப்ளிக் லைஃப்ல இருந்தார். அது ஒரு 33.5 வருஷம் ஒரு ஷார்ட் லைஃப். அந்த 33.5 வருஷம் வாழ்ந்து முடித்து விட்டு போய்விட்டார். இப்பொழுது அந்த வெளிச்சத்தை நம்ம வாங்கி கொண்டு இப்பொழுது நம்முடைய காலத்திலே நாம் பிரகாசிக்க வேண்டும். நமக்கு பின்வருகிற சந்ததி அவர்கள் பிரகாசிக்க வேண்டும். அந்தந்த காலத்திலே வாழ்கிற தேவ பிள்ளைகள் அந்தந்த சந்ததிக்கு அவர்கள் உலகத்திலே வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு காரியம். அப்போ இதுதான் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட், நியூ டெஸ்டமென்ட் ஸ்டாண்டர்ட். இந்த நியூ டெஸ்டமென்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இது எங்க ஆரம்பிக்குதா? யோவான் ஸ்நானகனுடைய பிரீச்சிங்ல ஆரம்பிச்சிடும். இந்த நியூ டெஸ்டமென்ட் ஸ்டாண்டர்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு, இயேசு கிறிஸ்து அதை கம்ப்ளீட் பண்ணுவார். யோவான் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் படிக்கலாம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கே பரிசேயர்கள் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறார்கள். ஞானஸ்தானம் பெறும்படி வரவில்லை, அவர் வரவேற்கல. இன்னைக்கு வருஷம் இத்தனை பேர் கொடுத்தோம், 1000 பேருக்கு 1000 பேர் கொடுத்தனு அந்த எண்ணிக்கையில போய் நிக்கிறோம். ரொம்ப தப்பது. ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். சும்மா எடுத்துடக்கூடாது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிசாசு பிடிச்சிருக்கும், ஜெபிச்சா ஆடி பிசாசு விடுவாங்க. கேட்டேன், நான் ஞானஸ்தானம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன்பா. என்னப்பா சத்தங்க? ஞானஸ்தானம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன்பாங்க. அப்ப அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். இன்னும் பிசாசு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குதே. பிசாசின் சேர்த்தெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோம் இல்ல? பிசாசுக்கு சேர்த்து தானே ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். உள்ள கூட பிசாசு உட்கார்ந்து இருக்குது, அதுக்கு சேர்த்து ஒரு ஞானஸ்தானம், பிசாசுக்கு ஒரு ஞானஸ்தானம். என்ன கொடுமை இது! அப்போ இந்த இடத்துல யோவான் பார்க்கிறாரு, திரளான ஜனங்கள் வராங்க, வனாந்திரத்துல ஞானஸ்தானம் வராங்க. அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பேசுறாரு. உடனே வராங்க. உண்மையாய் மனம் திரும்பினவர்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு. உண்மையாய் மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு நானும் மனம் திரும்பி விட்டேன், நானும் இந்த உபதேசத்துக்குள் வந்து விட்டேன் என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு கூட்டம் வந்து நிற்குது. யோவான் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிட்டார், இவன் மனம் திரும்பாத முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கு ஒன்றும் பெருசா ஹிஸ்டரி யாரும் சொல்ல தேவையில்லை. ஒருத்தர் மனம் திரும்பி இருக்கிறானா இல்லையான்றது முகத்தை பார்த்தாலே படிச்சுன்னு சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். அப்போ பார்த்தாலே தெரியுது இது மனம் திரும்பாத கேஸ். கேட்கிறாரு, அவங்கள பார்த்து சிம்பிளா சொல்லல, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை காட்டினவன் யார்? விரட்டிட்டார். நான் ஏஜியில் இருக்கும்போது நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தேன். அசன் பாஸ்டர் இருக்கிற போது நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புடுத்து வருவாங்க. ஒவ்வொரு வாரத்திலும் கிட்டத்தட்ட 8 பேர் 10 பேர் அப்படிலாம் வருவாங்க. அப்போ அது ஃபுல்லாக எங்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கும். அப்போ வந்த உடனே
நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு உபதேசம் சொல்லுவேன். உபதேசம் சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் நான் என்னன்றதை விளக்கி சொல்லிட்டு, அதன் பிறகுதான் ஒரு ஃபயர் டெஸ்ட் இருக்குது. லைன் அணிக்க வச்சுட்டு எல்லா தலையிலும் கையை வைப்பேன். அதில் 10ல் 2 3 பொத்துன்னு கீழே விழுந்துடும். அப்போ உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ருவேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் எடுத்துக்க சொல்லிட்டார் அப்படின்னு. பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன், பாஸ்டர் எடுத்துக்க சொல்லிட்டார். நான் பாஸ்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் கொடுக்க முடியாதுன்று. இல்லை பாஸ்டர் எடுத்துக்க சொல்லிட்டார். இல்லை பாஸ்டர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், பாஸ்டர்கிட்ட பேசி யார்கிட்ட பேசிக்கிறேன், நான் பாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன், உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்று. நீ விடுதலையானால் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ இப்போ கொடுக்க மாட்டேன், ஆனால் கொடுப்பேன். நீ விடுதலை ஆகணும், பிசாசு உன்னை விட்டு போகணும், பிசாசை சேர்த்து வச்சு கொடுக்க முடியாது போ அப்படின்ற. திரும்பியும் போய் பாஸ்டர்கிட்ட கூட திரும்பியும் சொல்லுவாங்க, பாஸ்டர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சொல்கிறேன், பாஸ்டர் கொடுக்க முடியாது பாஸ்டர் சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்ல, கொடுக்க மாட்டேன் பாஸ்டர், கொடுக்க மாட்டேன், முடியாது. இவனை கொடுக்க முடியாது, ஏன்னா இவன் வந்து சரியில்லை, இன்னும் அபிஷேகம் இன்னும் பிசாசுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இவனை எப்படி கொடுக்கறது? ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். நான் நேரம் சொல்லுவேன், மறுத்து முடியாதுன்ற, கொடுக்க முடியாது, போயிட்டு வான்ற. அப்போ அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். சும்மா வந்து வா வர்றவங்களாம் வா 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 கொடுக்குறேன்னா அது அர்த்தம் கிடையாது. யோவான் அழகா இருக்கிறார் பாருங்க, என்ன தெளிவா இருக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உனக்கு வகை காட்டினவன் யார்? என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். உன் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற கனி மற்றவங்களை மனம் திரும்புவதற்கு ஏற்றதா இருக்கணும். புரியுதா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்ன அர்த்தம்? உன்னை பார்த்து இன்னொருத்த மனம் திரும்புற லைஃப் உனக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் ஞானத்தில் எடுக்கவா, அதுக்கு முன்னாடி வராதங்கிறாரு. உன் லைஃப்ல ஒரு வெளியரங்கமான சேஞ்ச் இருக்கணும். உன் லைஃப்ல முற்றிலும் ஒரு மாற்றப்பட்ட அனுபவம் இருக்கணும். உன்னை பார்த்தால் ஒரு மாற்றம் இருக்கணும். உன்னை பார்த்து ஒருத்த மனம் திரும்பணும். அப்பதான் நீ குவாலிஃபைடு. இல்லைன்னா கிடையாதுன்ட்டு கிடையாது. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடு. இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதீங்க. என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஞானஸ்தானம் என்று பரிசேயர் வந்து நிற்கிறாங்க. யோவான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சீரியஸா சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஆபிரகாமின் குமார். என்ன பார்த்தா விரியன் பாம்பு குட்டிங்கன்றீங்க? நாங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி, பென்யமீன் கோத்திரம்.